ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஃபைபர் நிறைய இருக்கிற முழு கோதுமை தோசை தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே கோதுமை மாவு வாங்குறப்ப ஃபைபர் நிறைய போயிடும். இந்த முழு கோதுமையை ஊற வச்சு அரைக்கும் போது எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். முழு கோதுமை 250 கிராம், மாவு பச்சரிசி 125 கிராம், உளுந்து 75 கிராம், 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா ஊற வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா களைஞ்சிட்டு மிக்சியில் நைஸாக அரைக்கணும். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு 5 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். வெயில் நேரமாக இருந்தால் 5 மணி நேரம் போதும். மழை நேரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் புளிக்க வைக்கலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. தோசைக்கல்ல வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிட்டு தோசையை ஊற்றினோம்னா தோசை நல்லா எடுக்க வரும். இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். தோசை நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். பார்த்தா கோதுமை தோசை மாதிரியே தெரியாது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மிகவும் ஆரோக்கியமான உணவு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு, முருகலாக வெந்துருச்சு. திருப்பி போட வேண்டாம். நல்லா எடுக்க வரும், ரோஸ்ட் மாதிரி எடுக்க வரும். இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னி ரெசிபி ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.